களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அன்பானவர்களே, இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற காண்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அரும்பெரும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சில சாட்சியம் சொல்லி என்னுடைய சொல்லுகிற பொழுது என் உள்ளம் ஆண்டவருக்குள் மகிழ்கின்றது. சாட்சியம் சொல்லுகின்ற நீங்கள், ஆண்டவர் பெற்ற அரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் எங்களுக்கு சொல்வதோடு மட்டுமல்ல, நீங்கள் எங்களுக்கு கடிதம் வழியாக தெரிவித்தால் அல்லது எஸ்எம் சொல்லியாக தெரிவித்தால் நாங்கள் புத்தகத்திலே போட்டு, தேவ ஒளி ஒளிங்கிற புத்தகத்திலே போட்டு ஆண்டவரை மகிழ்ப்படுத்தலாம். எல்லா துதிக்கான மகிமையும் ஆண்டவருக்கு. இப்பொழுதும் ஆண்டவருடைய செய்திகளை கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் உமக்கு கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம் அப்பா. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நீர். இப்பொழுது நாங்கள் துதிக்கிற பொழுது, தோத்திரிக்கிற பொழுது எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிப்பதாக. ஆண்டவரை பேசும் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் பார்க்கிற பொழுது ஏற்ற கைமாறு பெறுவோம், நல்ல கைமாறு பெறுவோம் என்கிற செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே அந்த செய்தியை நான் கொடுத்தோம். அதில் பார்க்கிற பொழுது முதலாவது தீர்ப்பிடாதீர்கள் என்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாக. அடுத்தது நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அந்த ஒவ்வொரு செய்தியும் கேட்கிற பொழுது அதில் சில சகோதர சகோதரிகள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு அவருடைய கருத்துக்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். சில கேள்விகளையும் என்னிடம் கேட்டார்கள். எனக்கு உள்ளத்தின் முன்னே ஆச்சரியமாக பண்ணது. பரவாயில்லையே, நம்முடைய மக்கள் ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த தீர்ப்பிடத்தால் என்று சொல்கிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது, ஒரு சகோதரர் மாத்திரமில்லை, அவங்களுடைய சகோதரியும், கணவனும் மனைவி 2 பேரும் உட்காந்துக்கு தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. என்று அவங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் இதில் போயிட்டுருக்கிற பிள்ளைகள். அதனால, பிரதர் நீங்கள் தீர்ப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க பிரதர், அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தை குத்துச்சு பிரதர். இப்படி பிரதர், எங்கள் பசங்க, இந்த 2வது பையன் இருக்கிறானே, அந்த பையன் என்ன சொல்கிறது தெரியல பிரதர். அவனை திட்டுறேன், ஏசுறேன், கோவப்படுறேன். சில வேளை தீர்ப்பிடங்க விட்டுரும் பிரதர். நீலாம் உருப்படவே மாட்டடா, நீலாம் உருப்படவே மாட்ட, நீ மாதிரி சாபம் கொடுத்த மாதிரி சொல்லிடுறோம் பிரதர். இது எப்படி பிரதர்? நினைக்கும் என் அன்பானவர்களே, பெற்றோர்கள் உண்மையாக தான் அந்த உணர்வுகள் அப்படி வரும். அவருக்கு நான் பதில் சொன்னது, உணர்வுகள் வரும். ஒருவேளை நீங்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம், உணர்வுகள் வரும். ஆனாலும் கூட உங்களை கொள்ளையிலே கொண்டு வரணும், கோவப்படக்கூடாது. கோவப்பட்டு வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கருத்துக்கள் வரும். அவளுக்கு அறிவுரை சொல்லணும். பைபிளில் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்கிற ஒரு தலைப்பில் நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். யூடியூப்பில்
செல்வநாதன் போட்டால் மாதா டிவியில் கொடுத்த செய்தியில் அதில் கொடுத்துருக்கிறேன். அது நீங்கள் பாருங்கள். அதில் பிள்ளைகளை எப்படிலாம் வளர்க்கணும், பெற்றோர்களும் பிள்ளைகளும் சில தலைப்பில் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த நிலை மாறிவிடும். நான் அந்த சொன்னக்கும் ஒரு ஆதாகம் தான் தன்னுடைய பிள்ளைகள் மீது, இது ஓகே. ஆனால் மற்ற இடத்துல கொண்டு போகக்கூடாது. வேறு இடத்துல இந்த மாதிரிலாம் கோவப்பட்டுலாம் பண்ணணும். எபேசிய திருமத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், நீங்கள் தயவுசெய்து தூயான் உணர்த்துறாரு, சொல்லணும் போல நினைக்கிறேன். எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க, சந்தோஷம். எல்லாம் குறிக்கிறீங்க, சந்தோஷம். நீங்கள் படிப்பதும் கேட்பதோடு மற்றும் நின்றுவிடக்கூடாது, அதை வாழ்வாக்கணும். வாழ்வாக்குறது மட்டும் இல்லை, மற்றவர்களை வாழ்வாக்க செய்யப்படுத்தணும். அதுதான் கருத்து. நீங்கள் எழுதுங்க. எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். பாருங்க, சினம் இது அங்கே சினம் கோவப்படக்கூடாது. சினம் அப்படியே சினமிட்டாலும் பாவம் செய்யாதீர்கள், குற்றம் செய்யாதீர்கள், தப்பு செய்யாதீங்க. அப்படியே நடந்தாலும் சாயந்தரத்துக்குள்ள 3 கருத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். என் அன்பானவர்களே, தீர்ப்பிடாத நிலையில் தான் அந்த கருத்தை நான் சொல்லி வருகிறேன். நீங்கள் சில வேளையில் கோபம் வந்து நீங்கள் அப்படிலாம் சொல்ல வேண்டிய நிலை உண்டாகிட்டு இருக்கும். பைபிள் சொல்லுது, சினம் கொள்ளாதீங்க, சினம் முற்றாலும் பாவம் செய்யாதீங்க. அப்படி இருந்தாலும் முழு சாயத்துக்குள் உங்கள் சினம் தனியட்டுங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ அப்படியே இல்லை, அப்படி இருந்துன்னு அந்த கருத்தை நீ செஞ்சுட்டுனாக்க அடுத்த அடுத்த வசனம் ஒரு சின்ன ஒரு பேக்கெட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அழகைக்கு இடம் கொடாதீர்கள். அவ்வளவே. அதான் அது வசனம் பாருங்க, 26ல் அந்த 26 படிச்சிங்க இல்லைங்களா? அது கீழே படிக்கும்போது 24 வசனம் சொல்லுங்க, அழகிக்கு. இப்படி நீங்கள் கோவப்பட்டா, நீங்கள் பாவம் செஞ்சா, புழுசாதிகளுக்கு செய்யலைனாக்க நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், எந்த நிலையில் இருந்தாலும் உடனே அந்த நிலை கொண்டு வரணும். இல்லைனாக்க பிசாசு அங்கே வேறு வச்சு பல காரியம் செஞ்சுட்டே இருப்பான். இதை தூய உணர்த்துறா சொல்கிறேன். எனக்கு முழு சாயத்துகள் இருக்கும். இன்னைக்கு காலையில் ஏதாவது சண்டை போட்டுட்டோம், ஏதோ நடந்துருச்சு. ஆனால் கூட சாயந்தரம் இன்னைக்கு காலையில் என்ன ரொம்ப கோவப்பட்டேன், பேசிட்டேன், மனசில் ஒன்று நினைக்காதீங்க, சாரி, இந்த மாதிரி உடனே சமாதானத்தை கொண்டு வரணும். இப்படி கூடாது. அடுத்தது இப்படி வரணும். பொழுதாதுக்குள்ளாக்க சாயந்தரமே என்னமோ காலத்தில் கோபமாக இருந்துச்சு, அதில் சொல்லிவிட்டேன், மனசில் நினைக்காதீங்க, சாரி, மன்னிச்சுங்க, அது மாதிரி சொல்லிட்டு தொடனே செய்யணும். அப்படி இல்லைனாக்க அங்கே அழகு இடம் கொடுத்து நிற்கும். இது என்பார்களே, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது இந்த நாளிலே பொல்லாத பிசாசானவன் யாரை எப்படியெல்லாம் விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். All is faith, Jesus, hallelujah. நீதிமொழி புத்தகத்தில் ஒரு வசனம் காட்டுறாரு, எடுங்க. நீதிமொழி புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தை நினைக்கிறேன், 29ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் காட்டுறாரு. ஏன்னா இந்த கருத்தை நாங்கள் கொண்டு வரேன், இந்த கோவப்படுறதை பற்றி நான் கொண்டு வரேன். அந்த கோவப்படுறதுனால தான் தீர்ப்பிடுகின்ற நிலை உண்டாயிட்டு இருக்கிறது. அதை நான் கொண்டு வரேன் இன்றைக்கும். இது நீதிமொழி புத்தகத்தில் 29ல் 22வது வசனம். அதில் இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். இல்லை, அது 29ல் 22வது நினைக்கிறேன். எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும், அவர் பல தீங்குகளுக்கு காரணமாவார். என்ன? எளிதில் கோபம், எடுத்தாக கோபம், எளிதில் கோபம் வர்றவனுக்கு இப்படி தான் நான் உண்டாகிட்டு இருக்கேன். அந்த நிலையில் எனக்கு சொல்லணும், நிறைய சொல்லி போயிட்டு இருக்கணும். அதனால் கோபம் பண்ணிட்டு நம்ம தீர்ப்பிடுவதோ அல்லது சபிப்பதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. தூய ஆவியானவர் நமக்குள் ஆளுகும் சொல்லி ஒப்பு கொடுக்கணும். சாரி, இந்த கருத்தோடு கூட நான் இந்த செய்தியில் கேட்கும்பொழுது எனக்கு செய்தியை கொடுக்குற பொழுதெல்லாம் லாஸ்ட்டில் கடைசியில் ஜெபம் பண்ணுவோம். சகோதரன் நானும் ஜெபம் பண்ணுவோம். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி, அவங்க பேர் சகுந்தலா, புலம்பட்டி. எனக்கு நான் செய்தி கொடுக்குற எல்லாரும் செய்தி போது நான் சொன்னேன், நான் ஜெப நேரத்தில் மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறார்.
நம் ஜெபத்தை கேட்குறா இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் ஆரம்பித்தோம். இந்த சகோதரி எந்த நிலையில் இருந்தாங்க எனக்கு தெரியல. அவங்க காலில் 2 காலும் நடக்க முடியாது, இந்த முட்டி இது கிராஸ் ஆகிட்டு நடக்க முடியாது படுக்கையில் இருந்தவங்க தான். எனக்கு பக்கம் படுக்கையில் இருப்பாங்க, நடக்க முடியாது எனக்கு. நான் ஜெபிக்கிற பொழுது அங்கே கடவுளுடைய ஒரு வாய்ஸு, எழுந்து நட என்று ஒரு வார்த்தை சத்தம். ஆனால் என்னுடைய குரல் அல்ல, அந்த சவுண்ட் பாக்ஸில் இந்த சீரியல் வரதில்லை. எழுந்து நட என்கிற ஒரு குரல் சத்தத்தை அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. எழுந்து நட, எழு நட அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்குது. எந்த வாண்டிருக்கோம். அப்போ இந்த அம்மா இந்த சகோதரி என்ன பண்ணிக்கிறாங்க, படுக்கையில் இருந்து எழுந்தாங்க, அப்புறமேல நின்னாங்க, அப்புறம் நடந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சகுந்தலா கிளம்பிட்டு. ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையில் பார்த்தோன்னாக்க ஆண்டருக்குள் அவங்க விசுவாசமாக இருக்கிறத நான் உணர்ந்து முடியுது நினைக்கும். என் அன்பானவர்களே, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவளை இன்றும் அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கிறார், அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இயேசு உயிரோடு கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் அவருடைய மகிமையை காண செய்யும், அவருடைய மகிமையை காண செய்யும். அவர் மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்? சரி, இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஜெபிங்கள்ன்ற ஒரு டாப்பிக்கில் தெரிஞ்சு கொடுத்தேன் இல்லவா, அந்த என்ன தூயான உணர்த்துறாரு, சொல்லுடான்னு சொல்கிறாரு, அதனால் சொல்லின்னு இருக்கேன். ஜெபிங்கள் என்று சொல்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது, பிரதர் நீங்கள் அப்படி மற்றவர்கள் பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லப்பட்ட வசந்த் அப்படி விளக்கமாக சொன்னீங்க, ரொம்ப ஆனால் அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டாங்க. என் அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கிற பொழுது ஈவன் தோ நம்முடைய பிரச்சனை கூட நம் கண்முன்னாடி இருக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற நிலை இல்லைன்னு தான் கூட நான் சொல்கிற பார்க்கணாக்க, நாம் ஆண்டவர் முத்திரம்தான் பார்க்குற மாதிரி நினச்சிக்கணும். அப்போ தான் அந்த உலகத்தையே மறந்து நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப நிலையாக இருந்தால் இருக்கும். குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம். ஏசியா புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். ஏசியாவில் 29:13 வசனம். இதே வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறார். எதுவும் மாதிரி இல்லை, உள்ளத்தில் கடவுளை கொண்டு போகணும், உள்ளத்தில் கடவுளை கொண்டு போகணும். அதனால்தான் இயேசுவே யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 24 அந்த யோவானத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 23-24 நினைக்கிறேன், அதில் குறிச்சிக்கிடுங்க, 23 யோவான் 4:23 சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க, உள்ளத்தில் வழிபடுவதையே தந்தை விரும்புகிறான்னு. அப்போ நம்முடைய உள்ளமெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரோடு கூட டச் ஆகிட்டு பேசிகிட்டே இருக்கணும். அதுதான் ஜெபம். ஒருவேளை இந்த ஜெபத்தில் நாம் உணர்வுபூர்வமாக பேசும்போது ஒருவேளை சவுண்டாக கூட போகலாம், அமைதியாகவும் இருக்கலாம். இந்த நிலையில் இருந்தால் அது போகும், வருதுங்களா? எனவே நம்முடைய ஜெபத்தை நம்ம பார்க்கணும். சரி, இப்படியே நான் சொல்லி போனால் நிறைய சொல்லிட்டுருக்கேன். இன்னைக்கும் நேத்திக்கு தினத்தில் நான் பார்த்து கடைசியாக முடிச்சு தானே அந்த போன சண்டை வர்றது, ஆண்டவரின் பொருட்டு அமைதியாக இருங்கள் என்று. ஆண்டவரின் பொருட்டு அமைதியாக இருங்கிற ஒரு செய்தியை நான் பார்த்தோம். இந்த ஆண்டவரின் பொருட்டு அமைதியாக இருக்கின்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிற பொழுது நிறைய சொல்லணும், எனக்கு சாட்டம் முடித்தேன் அன்றைக்கி. என் அன்பானவர்களே, ஆண்டவரின் பொருட்டு அமைதியாக இருக்கிற பொழுது தான் யார் ஒருத்தர் ஆண்டவரின் பொருட்டு அமைதியாக இருக்கிறாங்களோ அதை அவர் பார்க்குறார். அவர் பார்த்து அதுக்கான கைமாறு கொடுப்பார். அது மாதிரி காரியம் இருக்கும். நீங்கள் அதில் வசனத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44 முதல் 46 வசனத்தை நீ பார்ப்பீங்களான்னு 5ஆம் அதிகாரத்தில் நேற்று ஏற்கனவே பார்த்து குறிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தூய உணர்த்துறார். இது மத்தேயுவில் 5ஆம் அதிகாரத்தில் 44 முதல் 46 வசனத்தை நீ பார்க்குற பொழுது அதில் சொல்லுவார் இருக்கும், இந்த அன்பை குறித்துன்னு அமைதி குறித்து சொல்லிட்டு இருப்பார். அதில் 46வது வார்த்தை என்ன சொல்லுகிறது பார்க்கணும். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆமாம், நாம் அன்பு செய்யணும்னு கேட்கும். அவங்களுக்கு அன்பு செஞ்சால்
மொய் மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றும் புரோஜனம் எதில்னு கிடையாது. ஆனால் யார் வெறுக்கிறாங்களோ, பகைக்கிறாங்களோ, உங்களை இல்லாத போலாம் சொல்கிறாங்களோ, அவர்கள் மீது அன்பு செலுத்தணும். அப்போ தான் ஆண்டவருடைய அந்த கைமாறு நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய கைமாறு ஆசீர்வாதமான கைமாறாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதமான கைமாறு நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு இப்படி தான் செய்யணும். அன்பு செய்கிறவர்களுக்கே அன்பு செய்கிறதில்லைங்க, அவங்களோட ஒரு மாத்திரம் வரல, மற்றவர்களுக்கு போகணும். அப்போ தான் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகள், இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று வெளிப்படும் இல்லைங்களா? அந்த நிலை கொண்டோம். ஓகே, இந்த நாளிலும் அடுத்த ஒரு கருத்தை நான் துயரப்படும் யார்களுக்கும் காலம் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு அடுத்ததுன்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கிற 7வது கருத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரைசிஸ் 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 பிரைசிஸ். நீதிமொழி புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில், நீதிமொழி புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனம் ஒரு கருத்து நாம் சொல்லியிருக்கோம். அந்த கருத்தை நான் கொஞ்சம் லிக்விட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மத்தேயுவில் சரி நீதிமொழி புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 11, 12. கொல்லப்படுவதற்கு இழுத்து செல்லப்படுவோரை தப்புவிக்க பார், கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்படுவோரை காப்பாற்ற பார். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாயானால் இதயத்தில் இருப்பதை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவார் அல்லவா? உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதை அறிவார் அல்லவா? ஒவ்வொருவருடைய செய்கைக்கும் ஏற்றபடி அவர் பயனளிப்பார் அல்லவா? இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நான் படித்து கொண்டு வந்து தான் சுருக்கமாக சொல்கிறேன் நினைக்கிறேன். நான் ஊழியத்தின் பாதையிலே கடந்து வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற பொழுது எங்கள் தெருவுடைய கடைசியில் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், அதில் மிக வறுமையாக கூலி வேலைலாம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க உண்மையும் மொத்தமாக இருப்பதை நான் அதிகம் பார்த்துட்ருக்கிறேன். அந்த மனிதன் வந்து இதோ அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒரு பை பேக், அதில் எது பணமெல்லாம் இருந்திருக்கும் போல் இருக்கும். அந்த பை பேக்கெல்லாம் இருக்கு. அந்த பையை காணவில்லை என்று இந்த மனுஷனை பிடிச்சி எல்லாம் அடிக்கிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. என்னக்கு அடிச்சுட்டு நான் நிகழ்ந்த சம்பவம் சொல்கிறேன். எனக்கு நான் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து, ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு ஊழியக்காரனாக இருந்து கூட எனக்கு ஏற்பட்ட நிலை மற்றவர்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். அவனை அடித்து இழுத்துட்டு இது பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டு அடிக்கிறாங்க. அவனை போட்டு எடை எடுத்து வந்து எங்கடா எட்ற பையன் கூட்டுறான்னு சொல்லி அடிக்கிறாங்க. நானும் தெரிக்கிறேன் என்ன நடக்குதுன்ட்டு. எங்கள் ஒய்ஃபு வந்து அவங்க போகிறது, ஏங்க அந்த பாவம் நல்ல மனுஷங்க அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லும்போது, வாடி முனுக்கே நம்மளோட உதவுருக்கு, நமக்கே அந்த வம்பு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டு மனைவி எங்கள் ஒய்ஃபை பின்னாடி கூட்டி நமக்கே அந்த வம்புன்னு சொல்லிட்டேன். இப்படி நாங்கள் வெளியே இருந்து எங்கள் வீட்டில் இருந்து அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் வண்டியில் வந்தார். வண்டியில் வந்து நின்ன உடனே நின்று அவங்க சொன்னார்ன்ட்டுக்கு, ஏன் பையன் ஒன்று பிடிச்சி அடிக்கிறீங்க, இந்த மாதிரி பையத்துக்கிட்டான். அவர் கூப்பிட்டு, ஏப்பா நீ பைய எடுத்தியாமா? இல்லை இல்லைங்க எடுக்கவே இல்லை, நான் அங்கே வேலை செஞ்சேன், நான் வந்துடுன்ட்டேன், எனக்கு தெரியாதுன்னு. யோ இந்த ஆள் அடிக்கலான்னு சொல்கிறான், நீ அடிக்கிற ஏன் பிடிச்சி அடிக்கிறேன்னு? இல்லை இவன் தான் அந்த அவன் எடுக்கலன்னு சொல்கிறான். அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டான ஒரு கருத்து நடந்த உடனே கருத்துன்னு பண்ணோம். அந்த நடந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாருக்கும் அந்த மனுஷன் போகிறவன் நின்று விசாரித்து நிற்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் விசாரிக்கும். அவங்க பையன் வந்துட்டு என்ன எங்கே நடக்குதுன்னு, என்ன பெரிய விஷயத்தானுக்கு பையன் எடுத்துகிட்டு போயிடறான்ட்டு. பையன் அவரில் நான் அதை எடுத்து போயிருந்துக்கான், நீ வாப்பா சொல்லிட்டு அங்கே ஒரு எனக்கு. என் அன்பானவர்களே, நான் ஆண்டோடைய ஊழியம் பண்ணுகிறேன். நான் நமக்கு ஏண்டா பம்புன்னு சொன்னேன், எனக்கு கைமாறு கிடைக்கவே இல்லை.
எனக்கு இல்லை, கிடைக்கல. எங்கே ஒருத்தன் வண்டியிலிருந்து போனால் அவன் நின்று விசாரிச்சுட்டு அங்கே ஒரு அந்த பாவப்பட்ட அந்த மனுஷனுக்கு உதவி செய்தார்னோ அப்போ அவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அவன் மற்ற சமயத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு தான் ஆசீர்வாதம். இதை நினைத்து பாருங்க. நாம் நம்முடைய சமூகத்தில் நமக்கு ஏன் இந்த வம்பு என்று சொல்லுகிற ஒவ்வொரு நிலையும் மாற்றப்படணும். நம்முடைய நிலையில் ஏழைகளுக்கு, அந்த அனாதைகளுக்கு அவன் நிலையை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யப்பட வேண்டும் என்று தான் நான் சொல்ல வருகிறேன். அப்படித்தான் கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படும். இயேசு நல்ல சமாரியன் பார்த்தார், இல்லைங்களா? விதவையை பார்த்தார், ஒவ்வொருவரையும் பார்த்தார். அவங்க கடந்து போயிட்டு அங்கே உதவி செய்தார். அப்படிப்பட்ட நிலை எனக்குள் வருகிற பொழுது தான் நான் உண்மையான ஒரு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்துவனாக இருக்க முடியும், கிறிஸ்துவனாக இருக்க முடியும். மற்றவர்களுக்கு உதவி முடியும். என் நிலம் ஆண்டு பார்த்துட்டே இருக்கிறார். எரேமியா புத்தகத்தில் குறிச்சிக்கிற எரேமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எரேமியா புத்தகத்தில் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விடாப்புறமான நிலை இல்லை. எரேமியாவில் 17:10 சொல்லப்பட்டு குறிச்சிக்கிட்டு படிக்கணும். எனவே நாம் பார்க்கணும், உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இந்த நிலை கொண்டு வரணும் பெரியமானவர்களே, இந்த நிலை கொண்டு வரணும். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? கடவுளுடைய ஆவியானவர் தானே. கடவுள் தன் ஆவியை நமக்குள் கொடுக்கிறார், நமக்குள் கொடுக்கிறார். அந்த ஆவியான உணர்த்துகின்றதானபடி நான் கடந்து போகிற பொழுதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டதா இருக்கும். அப்போ நான் கைமாறு பெறுவேன். இல்லைன்னா இந்த உலகப்பிரமான நிலையில் இருக்குமானால் எனக்கு கைமாறு கிடைத்திருக்காது. அன்பானவர்களே, இந்த நாளில் நான் மிக உணர்வோடு கூட நான் சொல்ல வேண்டிய நிலையை மனது ஒப்ப கிடைக்கலாம். பெரியமாக்களே, மிகவும் நான் பாரப்படுகிறேன். நாம் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? உலகமெல்லாம் நற்செய்தி அறிக்கணும் சொல்லிக்கும். எல்லா இனத்தாருக்கும், எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் நற்செய்தி அறிக்கப்படும். அந்த அறிவிப்பு எப்படி தன்னுடைய சொல்லாலே செயலாலே நடத்தினால்தான். ஆதி இதில் பார்க்க திருத்துறைப்பணியில் படிக்கிற பொழுது அங்கே வாழ்ந்திருக்கிற மக்கள் எல்லாம் அவருடைய நடத்தையெல்லாம் பார்த்து மற்றவர்கள் எல்லாம் வியப்புற்றார்கள், பயப்பட்டார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து அங்கே அந்த திருச்சபையிலே சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது கடவுள் மக்களை தேர்ந்து கொள்ளுகிறார், மகளாக தேர்ந்து கொள்ளுகிறார். அதே சமயம் அவருடைய பணியை செய்வதற்காக தேர்ந்து கொள்ளுகிறார். அவருடைய பணியை செய்வதற்காக கடந்து வருவது சாதாரணமான நிலை அல்ல. நாம் மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை செய்வதற்காக, நற்செய்தி பணி செய்வதற்காக சீடர்களை தேர்ந்து கொள்ளுகிறார். அவர்கள் எல்லாரும் பேதுரை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு இயேசுவோடு கூட கடந்து வருகிறார். இல்லைங்களா? அவரோடு கூட கடந்து வருகிறார். எல்லாம் குடும்பம், எல்லா தொழில்கள் எல்லாம் விட்டு இயேசு பின் கடந்து வருகிறார். அப்படி வருகிற அவர்களுக்கு கடவுள் ஆண்டவராய் கிறிஸ்து அந்த மத்திய நற்செய்தியில் பார்க்கிற பொழுது சில ஆவிக்கு அந்த கொடைகளை எல்லாம் வரங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் போய் நற்செய்தி அறிவின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு வருகிற பொழுது மத்திய 10ஆம் அதிகாரம் தான். அதில் முதல்ல பார்க்கும்போது அப்படி சொல்லுவாருங்க, நீங்கள் போய் பேய்களை ஓட்டுங்கள், குணமாக்குங்கள், என் பெயரால் செய்யுங்கன்ட்டு அதிகாரம் திருக்கணும். அதில் 10ஆம் அதிகாரத்தில் 40 to 42 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் கைமாறு பெறுதல்ங்கிற ஒரு தலைப்பு இருக்கா? எல்லாம் எடுக்கிறீங்க, எடுத்து குறித்து பாடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க, வசனத்தை எழுதுங்க, அப்புறம் பார்க்கணுங்க. அதில் மத்தேயுவில் 10ஆம் அதிகாரத்தில் 40 to 42 வசனம் பார்க்குற பொழுது இந்த தலைப்பு கைமாறு பெறுங்கள்னு போட்டிருக்கு. கைமாறு பெறுங்கன்று பார்க்கணுன்னாக்க அந்த வசனம் ஒவ்வொன்றும் நான் சொல்லணும்னு தூயார் உணர்த்துறாரு. நான் சொல்லின்னு சேர்ந்துக்கேன். 40வது வசனத்தை படிங்க.
உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். Praise the Lord. Praise the Lord. அந்த சீடர்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்கன்னா, பாருங்க அக்கா, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ள, இயேசு சொல்றார் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பின தந்தையே ஏற்றுக்கொள்ளுகிறான். கருத்து புரியுதா உங்களுக்கு? பார்க்கணும். ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனை, ஆண்டவருடைய பணியாளனை நாம் ஏற்றுக்கணும். அப்போ ஏற்றுக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்கிற மாதிரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் அந்த உன்னதமான ஆண்டவரை உன்னத தந்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அர்த்தம் இல்லைங்களா? இந்த நாட்களிலே பார்க்கிற பொழுது அது நிறைய இல்லாமல் போகிறது. ஒருவேளை அந்த பணியாளர்கள் இருக்கிறார்கள், அருத்தந்தையர்கள் இருக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணப்பட்டு ஆண்டவருக்காக மனம் வந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கலாம், குற்றம் இருக்கலாம். அதெல்லாம் யார் பார்த்துக்குவார்? ஆண்டவர் பார்த்துக்குவார். நாம் அவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான பணியாளர்னு சொல்லிட்டு அவருக்கு மதிப்பு கொடுத்து நாம் வரும்போது அங்கே என்ன நடக்குது? இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அங்கே மேலே போட்டுருக்கு. இந்த நிலை நாம் பார்க்கணும். உங்களை சீடர்கள், கடவுளுடைய சீடர்கள், கடவுளுடைய பணியாளர்கள், கடவுளுடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்கிற பொழுது சரி. அடுத்த வசனத்தை நீங்கள் படிங்க, 41வது வசனம் படிங்க. இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். எப்படி ஏற்றுக்கொள்வதிலே கைமாறு ஏற்றுக்கொள்வது? இறைவாக்கினர் ஒருவரை அவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைவாக்கினர் ஏற்றுக்கொள்வதனாலே அந்த இறைவாக்கினருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்கிறோமா? ஆண்டுடைய உண்மையான ஊழியக்காரர் என்று நேர்மையாளர் என்று யார் ஒருவரை ஏற்றி கொண்டு வருமோ அவர் நேர்மையாளக்கூடிய ஆசீர்வாதம். இப்போ அப்படி பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி என்று சிந்தித்து பாருங்கள். அது சிந்திக்கிறது தான் ஆண்டவர் நாளில் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடு பேசு என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இறைவாக்கினரை, ஒரு நற்செய்தி பணியாளரை, ஆண்டவருடைய ஊழியக்காரரை, அருத்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை, அந்த ஆயர்களை, ஒவ்வொருவரையும் கடவுள் அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு நாம் கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான மதிப்பு கொடுக்கிற பொழுது அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. சகோதரமே இந்த வசனம் பார்க்கணும். அடுத்த வசனம் 42வது வசனம் சொல்லுகிறது, இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவரின் சீடன், அவரின் பணியாளர்கள், நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன், எனக்காக பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு பணியாளர் அவர் சொல்லிட்டு அவர்களுக்கு நீ ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான கைமாறு நீ பெறுவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் அதிகமாக சொல்லப்பட தேவையில்லை. தூய ஆவியானவர் உங்களுக்கு இதை குறித்து அதிகம் உணர்த்துவாராக. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் உணரும்படியாக தூய ஆவியான செய்யட்டும். பார்க்கணும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதை நான் குறிக்கிற பொழுது ஒரு கருத்தை நான் தூயான் உணர்த்துறார். தயவுசெய்து 2 குறிப்பேடு புத்தகம் எடுங்க. 2 குறிப்பேடு புத்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே நடக்கப்பட்ட நிகழ்வுகள் அங்கே அந்த 2 குறிப்பேடில் 36ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த நாளிலே நம்மளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல. அதை பார்க்கிற பொழுது அவர்கள் ஆண்டுடைய இறைவாக்கினர், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கடவுளின் தூதர்களையும் இறைவாக்கினர்களையும் இழிவாக பேசி, குறிச்சுக்கிடுங்க, இழிவாக பேசி அவர் துன்பந்தான்
கடவுள் அவர்களை அடிமேல் அடி அடித்து கொடுப்படுத்தான் சொல்லிட்டு அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். நான் அப்போ படிச்சுன்னு பார்க்கணும். நீதிமொழி 10 சாரி 2 குறிப்பேட்டில் 36 26 குறித்து வச்சுக்கிட்டுங்க, படிக்க வேண்டாம், படிங்க, அப்புறமால படிங்க. எனவே அன்பானவர்களை, தன்னுடைய ஊழியக்காரர்களை எந்த நிலையிலும் இழிவாக பேசக்கூடாது. இறைவாக பேசக்கூடாது. பணியாளரை இழிவாக பேசக்கூடாது. அப்படி பேசுகிற பொழுது அங்கே அடிவிடும், தடிவிடும். மாறாக அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது உதவி செய்யும் பொழுது ஆசீர்வாதம், அவர்களை கடிந்து பேசும் பொழுது அடி, அங்கே பிரச்சனை உண்டாயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த சொல்லிட்டு அடுத்த ஒரு செய்தி நான் கொடுக்கணும் விரும்பினேன். தூயானத்தை இதை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லணும். ஆனால் அதிகம் சொல்ல தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார். இனி வரும் காலகட்டத்தில் செயல்பட்டுங்கள். அதை பிரித்து இதில் அடுத்த ஒரு கைது என்னாக்கா, ஏழை எளியோர் ஊனமுற்றோரை மதிக்கணும். ஏழை எளியோரை ஊனமுற்றவர்களை மதிக்கணும். இந்த மதிப்பு என்று குறித்து பார்த்தோன்னாக்க கருத்து என்னுடைய சாட்சியத்தோடு கூட சொல்ல வந்து லூக்காஸ் நற்செய்தியில் நீ பார்க்கணும். லூக்காஸ் நற்செய்தியில் அங்கே 14ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வசனத்தின் தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்க, விருந்தளிப்போருக்கு ஒரு போதனை. விருந்து அளிப்போருக்கு ஒரு போதனை என்ற ஒரு தலைப்பு இருக்கும். அந்த 2 மின்னசனம் இருக்கும். அப்போ அது ஒரு போதனை, அதை ஒரு அறிவுரை போதனை இருக்கும். இன்றைக்கி நாமெல்லாம் விருந்தளிக்கிறது எப்படி அளிப்போம், யார் அளிப்போம், எப்படி அளிப்போம் இல்லைவா இருக்கு. அதை குறித்து அவர் சொல்கிறார். அதுக்கு எப்படி கைமாறு வரும்ன்றது இருக்கு. நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையோடு கூட கடந்து வரத்தான் இது சொல்லுங்க. 12ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வசனம். அதில் 12ஆவது வசனத்தை படிங்க பார்க்கலாம். என்ன சொல்லுது? தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்கள் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். என்ன இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லைங்கண்ணா? இதுதான் நடந்துகிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ விருந்தளிக்கிற அவங்களுக்கு ஒரு போதனை. அவங்களுக்கு எனக்கு மொய் இருக்கு. நீ மொய் நீ கொடுத்த அவங்க கொடுத்தா, நீ அவங்ககிட்ட அவன் பண்ணிக்கும். அவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன். நான் கூப்பிடும்போது அவங்க போகணும். அவங்க கூப்பிட்டாங்க. இப்படியாக நிகழ்வுகள் இருந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அந்த அதே அதிகாரத்தில் அந்த அன்னைக்கு அவர் சொல்லுவார், இப்படி நீ செய்யாத, அது மொய்யாகி போயிடும். அவங்க கொடுத்தாங்க போயிடும். அன்பளிப்பு விட்டு அன்பளிப்பா போயிடும். அடுத்தது கூட சொல்றாரு 13ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வை அற்றோரையும் அழையும். நீ விருந்து வைக்கணாக்க எப்படி பண்ணு. நான் இந்த வார்த்தையை என்கிட்ட உள்ளத்தில் அப்படியே பொங்கெடுக்குமானு இருக்குன்னு இதே நான் ஒரு சாட்சியத்தை நான் சொல்லுகிறேன். என் அன்பானவர்களே, ஒரு திருமணத்துக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அந்த திருமணத்துக்கு நான் போக முடியாத ஒரு நிலை. சரி, அது முடிஞ்சு திருப்ப அந்த சகோதரர் என்னை கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வரதுக்கு, பிரதர் அன்னைக்கு மேரேஜ் தான் உங்களால் வர முடியல, திருமணத்துக்கு வர முடியல, நீங்கள் இந்த மறு அழைப்புன்னு கொடுப்போம், மறுமுஷின்றவங்கள மறு அழைப்புன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு வச்சிட்ருக்குறோம், அதுக்கு நாளைக்கு தயவுசெய்து வாங்கன்னு சொன்னார். சரி என்னடா செய்யணும், சரி நான் போகுன்னு நிலையில் போனேன். இன்றைக்கி மறு அழைப்பு நான் போனால், என் அன்பானவர்களே, அது பப்ளிக் இல்லை, எல்லாருக்குமே கூப்பிட்டுறதுல சில முக்கியமானது கூடுவாங்க. அது திருமணம்ன்றது அது எல்லாருக்கும் கொண்டு போவாங்க. இது மறுமலைப்பு, அது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் கூடுவாங்க. நான் போனேன். நான் போய்கிற பொழுது அங்கே பார்க்குறது பொழுது எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? கண்ணு இல்லாதவர்கள், கால் ஊனமுட்டவர்கள், ஏழை எளியவர்கள், அங்கே பார்த்தனாக்க திணின இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நான் அங்கே பார்த்தேன். இதுக்கு ஒரு மனுஷுக்கு இல்லான்ட்டு அதில் பார்த்துட்டு அவங்களாம் கூட்டாங்க.
என் அன்பானவர்களே, அந்த திருமண கார்த்திகார் இருக்கார்ல, அவர் எங்களுக்கெல்லாம் எல்லோரும் உட்கார வச்சு, நான் உட்காந்தது ஒரு கை இல்லாத ஒரு சகோதரன் பக்கம்தான் உட்காந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு அப்படியே சாப்பிடும்போது இங்கே இந்த பக்கம் லைட்டு கை இல்லாதவன், இந்த பக்கம் பார்த்தோன்னாக்க ஒருத்தர் அவங்க கண்ணு இல்லாதவங்க இப்படி எனக்கு அப்படியே நான் சாப்பிடக்கூட முடியலைங்க. எனக்கு இந்த ஆண்டவருடைய மகிமையின் காரியங்கள் தான் இப்படி ஒரு உலகம் இருக்கின்றதா என்று நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன். நாங்கள் முடிச்சுட்டு எல்லாம் திருமணம் அந்த மேரேஜ்லாம் சாப்பாடெலாம் முடிச்சு விட்டுனே போட்டும்போது எல்லாருக்கும் ஒரு பையை கொடுத்து துணியெல்லாம் கொடுத்தாருனார். என் அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி பார்க்கிற பொழுது அந்த சகோதரனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டிருக்கும்? நீங்கள் 14ஆம் வசனத்தை படித்து பாருங்க. அப்பொழுது நீர் பேர் பெற்றவர் ஆவீர், ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும். இந்த உலகத்தில் அங்கே அப்படி மேலே கைமாறு கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் இந்த வார்த்தையை அங்கே ஜெபம் பண்ணும்போது நான் இந்த ஒரு வசந்த மாத்திரம் தான் சொல்லி முடிச்சேன். ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இவர்கள் இந்த மன்னகம் விட்டு விண்ணகம் செல்கிற பொழுது இவர் கேட்ட கைமாறு கொடுங்க, இந்த குடும்பத்தார் கைமாறு கொடுங்கன்னுட்டு ஒரு சின்ன அப்படி ஜெபத்தில் ஒரு வசனத்தை அந்த வார்த்தையை லைக் பண்ணுங்க. என் அன்பானவர்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கும். அதில் இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது நான் இன்னொரு வசனத்தை குறிக்க நினைக்கிறேன். இதில் யோவானிலே 5ஆம் அதிகாரத்தில் தூய் ஆவியானவரே உணர்த்துறார். யோவானில் 5ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனத்தை நீ படிச்சு வைப்பானாக்க முன்ன நேர்மையாளர்கள் உயிர் தெழுகிற பொழுதுன்னு சொல்லப்பட்டல்லவா? அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனம் படிங்க. இதை பற்றி நீங்கள் வியப்பற வேண்டாம், காலம் வருகிறது, அப்பொழுது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்வோர் தண்டனை தீர்ப்பெற உயிர்த்தெழுவர். இந்த வார்த்தை பார்க்கணும், எப்படி அருமையான வார்த்தை இருக்கும். 28, 29 வசனம் நல்ல செய்யணும். இப்போ அப்படி இப்போ நல்லது செய்தனாக்க ஆண்டவர் வீழ்த்தெழுகிற பொழுது எப்படி இருக்கும் இல்லைங்களா? இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வை நாம் பார்க்கணும், நம்முடைய செயல்பாடுகள் கடந்து வரணும். அவர்களும் பண்ணுறது இது உலகப்பிரமாணம் முடியுமா? கடந்து வரணும். அப்பொழுதுதான் அவருடைய கைமாறு பெற முடியும். நாம் மற்றவர்கள அழைச்சவர்களே அது மாமனையும் மச்சானையும் அவங்களையும் பரிபாடக்காரன் சொல்கிறார் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, விருந்தளிப்பவர்களுக்கு போதனைன்னு சொல்கிறார் இல்லை? அப்படிப்பட்ட நிலையை வருகிற பொழுது எப்படி மாறிட்டு இப்படி கொண்டு வரணும். திருமணத்துக்கு ஒரு வாரம் அப்படி அந்த வீட்டுக்காரரை பார்த்துங்க, திருமணத்துக்கெல்லாம் கூப்பிட்டாரு. அடுத்து திருமணத்தை கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணாருன்னு மறு அழைப்பு கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டாரு. இந்த மனுஷனுடைய காரியங்களுக்கு உண்மையிலேயே கடவுளுடைய அன்பின் ஆவியானவர் தான் இந்த மனுஷன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடவுளுடைய அன்பின் ஆவியானவர் தான் இவரை செயல்பட்டு கொண்டு அப்படி மனுஷனில் பூரிட்டு போனேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, நாம் இந்த வாழ்க்கையிலே கடவுளுடைய ஆண்டவருடைய நல்ல கைமாறு பெறப்பட வேண்டுமென்றால் ஆண்டவர் தெய்வீக திருவிழத்தின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை நாம் அறிந்து கேட்டு உணர்ந்து அதை வாழ்வாக்கி கொள்ளப்பட வேண்டும். கடந்த நாட்களிலே சகோதரர் ஜெபிக்கிற பொழுது இந்த பணியாளர்களுக்கும் ஆண்டவருடைய பணியாளர்களுக்கும் ஆண்டவருக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜெபிக்கிற பொழுது அவர் செய்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இன்று ஏழை எளியவர் என்று பார்க்கிற பொழுது கடவுள் நம்ம அதில் கொண்டு வந்து காட்டுறார் பிரதர்ன்னு. என்ன செய்ய போறேன் என்று காட்டுறார். அவர் அப்படி வழி போயிட்டு இருந்தார். அன்னைக்கும் ஒரு வண்டி ஆக்சிடென்ட், ஒரு டூ வீலரில் போட்டு இடிச்சிட்டான். வயதான ஒரு பெரியவர் கீழே விழுந்துட்டார். அன்னைக்கும் அவர் ஓடி போட்டு இவர் வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டு நிறுத்தி அவர் இழுத்தி திறத்தி எல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார். அது என்னை பற்றி பார்த்து இடத்துல தொடச்சிட்டு அவரை பட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த அமிர்தம் பிறர் போகிறார், என்ன செய்ய போறாருன்னு பார்க்கறதுக்கு அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இட் இஸ் எ டெஸ்ட். நான் அந்த பிரதர் அங்கே இறங்கி நின்று அவருக்கு உதவி செய்தனால
இந்த டிக் மார்க் கைமாறு. நமக்கு ஏன்டா வம்பு, நமக்கு அவசரமாக இருக்குன்னா அவர் பட்டு போயிருப்பார் என்றால் அங்கே இன்ட்டு மார்க் ஆகிட்டுருக்கோம் இல்லைங்களா? இதான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அதே போல் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படி கடந்து வரணும். அப்பொழுது நல்ல கைமாறை ஆண்டுடன் பெற்றுக்கொள்ள முடியும். நான் இதை அந்த பணியாளர்கள் சொல்லுகிற பொழுது உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். தூயான் உணர்த்துறார். அந்த என் பெருமைக்காக நீ சொல்ல நினைக்க கூடாது, ஆண்டுடைய மகிமைக்காகத்தான் எல்லாரும் சொல்லுவேன். நான் பஸ்ஸில் போயிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இடையே இல்லை, உட்காரத்துக்கு இடம்லாம் நல்லா சீட்டு இருந்தது. நான் நின்றுக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு 4வது சீட்டில் உட்காந்துருந்தார். அவர் எழுந்து அவர் கூப்பிடுங்க சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு அவர் சீட்டில் உட்கார வச்சார். அவர் ஏற்றாலும் என்னுடைய வயதால இருக்கும், அவருக்கு கண்டுக்கும் என்ன அது உட்கார வச்சார். நான் சரி நான் ஏன் நீங்கள் நான் என்னைக்கே என்ன பரவாயில்ல, நான் உட்கார், நீ உட்காருங்கன்றிருக்கேன். இல்லை நீங்கள் ஆண்டுடைய ஊழிக்கார உட்காருங்கன்னார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டுடைய ஊழிக்காரன் நீங்கள் உட்காருன்னு சொன்னார். எப்படி நான் உண்மையாகவே ஆண்டவரை இவருக்கு அந்த கைமாறு கிடைக்கணும்னு நினச்சிட்டு உட்காரன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே நடைமுறை வாழ்க்கையிலே கடந்து கைமாறை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு நான் சொல்லப்பட்ட அந்த 9 கருத்துக்களை நீங்கள் நினச்சி பாருங்க. சொல்லப்பட்டிருக்கு. இன்று 10வது கருத்தை நான் உங்களை கூட நான் சொல்ல தூய ஆவியான உணர்த்தகிறதுனால தூயான சொல்லுகிறேன். என்ன 10வது கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த உலகம் இந்த ஆத்ம ஆதாய நற்செய்தி பணி, இந்த ஆத்ம ஆதாய நற்செய்தி அறிவிப்பு பணி, நற்செய்தி அறிவிப்பு பணி நான் அடிக்கடி பாடுகிற நிலைத்தான். அன்னை மரியா அவர்கள் உலகமெல்லாம் மீட்படைய தன்னையே அர்ப்பணித்தார்கள். உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாங்க. அர்ப்பணம். இயேசு உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார், உலகமெல்லாம் மீட்படைய. இந்த பாட்டை நான் பாடி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, உலகமெல்லாம் மீட்படை இயேசு பாடல் பட்டார், ரத்தம் உயிரை கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களே ஆண்டவர் இன்னும் முழுமையான ஒரு மீட்புக்குள் வரவில்லை. அப்படின்னு எப்படி இருக்கும்? இந்த ஆத்ம ஆதாய பணி என்று சொல்லுகிற பொழுது, ஆத்ம ஆதாய நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்லுகிற பொழுது நான் உங்களோடு சில கருத்துக்களையும் சொல்ல விரும்புகிறேன். அது யாரையோ தாக்குறதுன்னு நினைக்கக்கூடாது, யாரையோ குத்துறதுன்னு நினைக்கக்கூடாது. பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் அப்படியே சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து நீ பார்க்கணும். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது புனித பவுலடிகள் மிக தெளிவான ஒரு கருத்து சொல்வார். தீமோத்தேயு புத்தகம் எடுங்க தயவுசெய்து. தீமோத்தேயு புத்தகத்தில் ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு தூய உணர்த்துறாரு. அதனால சொல்லியே தீரணும். தீமோத்தேயு புத்தகத்தில் நீ பார்க்கிற பொழுது அவர் சொல்வார், என்ன சொல்வார்னாக்க, முதல் அதிகாரத்தில் நீ பார்க்கிற பொழுது அதை 1 தீமோத்தேயுவிலே பார்க்கிற பொழுது அவர் சொல்லப்பட்டிருக்கும். அவர் சொல்வார், இன்றைக்கு ஒரு காலகட்டம் வரும், ஒரு காலகட்டம் வரும். அப்போ என்ன சொல்லுவார், இன்றைக்கும் அந்நாட்கள் என்ன மக்கள் எல்லாம் நல்ல போதனையை கேட்க மாட்டார்கள். நல்ல போதனையை கேட்டால் தனக்கென போதனைகளை உருவாக்கி கொள்வார்னு நான் நினைக்கிறேன். பார்க்கணும் நேரமாகின்றிருக்கு எனக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கும். நல்ல இந்த காலம் வருகிறது. அப்போது மக்கள் இந்த கடினமான ஒரு வார்த்தைகள்லாம் கேட்க மனசு வராது அவங்களுக்கு, அவங்க வராது. அதனால் தங்களுக்கு உள்ள நல்ல போதனைலாம் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி அந்த இறுதி நாட்களில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களில் பொல்லாத நாட்கள் வருகிறது போது அப்பொழுது மக்கள் இந்த வார்த்தை எடுத்துப்பாங்க. ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கடந்து வரணும். அதுக்கு ஏற்றபடி நாம் சொல்லியே தீரணும்.
அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்றதுல பிரச்சனையே கிடையாது. பைபிளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லியே தீரணும். அதுதான் நற்செய்தி அறிவிப்பணி. ஆத்துமாக்களை கொண்டு வருகிற காரியம் கொண்டு எடுங்க. 1 கொரிந்தியரிலே 3ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியரிலே 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. அது நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தூயான் உணர்த்துறதுனால சொல்கிறேன். 1 கொரிந்தியரிலே 3ஆம் அதிகாரத்திலே அந்த 8வது வசனம் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். நடுகிறவனாலும் நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுதான், தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். பாருங்க, அங்க நடுகிறனாலும் அல்ல, அதுக்கு கூலிக்கு வந்து அங்கே தண்ணி ஊற்றணும். அவன் யார் என்னென்ன வேலை செய்கிறானோ அவர்களுக்கு அந்த கூலி கொடுக்குறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயிர் நடுறீங்களா அது கூலி, தண்ணி பார்த்துருக்கீங்களா அது கூலி, களை பறிக்கிறியா அது கூலி. அப்படி வந்து ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதுக்கு கூலியை பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கும். அப்படி சொல்லி அந்த அதிகாரத்தினுடைய 12 முதல் 14 வசனத்தில் பார்க்கிற பொழுது அந்த அதிகாரத்தை அப்படி நீ படிக்கணும். அதில் 3ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வசனத்தை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேலே அடித்தளமாய் கொண்டு, இயேசு கிறிஸ்து அடித்தளமாய் கொண்டு அதன் மேலே இந்த உலக நிலையை பார்க்கும் பொழுது பொண்ணு வெளியே எப்படிப்பட்ட போட்டிலாம் போட்டு கட்டம் கட்டுறாங்க. கட்டுங்க இல்லை, மாறாக இந்த பணக்கும் என்னனுக்கும் இயேசு பேரை சொல்லி நிறைய பேர் தப்பும் தவறுமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பில்டிங்கும் காரும் பங்களாவும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அந்த 13வது வசனத்தை நீ படிக்கணும் பிரியமானவர்கள். என்ன சொல்லுகிறது? ஆனால் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும், தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும். அந்நாள் நெருப்புமயமாய் வெளிப்படும், அந்நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும் சொல்லப்பட்டிருக்கு. தீர்ப்பு நாள் வருகிற பொழுது நெருப்பு சுட்டு எல்லாம் பார்க்கணும் இருக்கும். அப்போ நாம் அந்த அறிவிப்பு பணியிலே எத்தனை ஆத்துமாக்களை நாம் கட்டி எழுப்பி அங்கே கொண்டு வருகிறோம் என்பதை பார்க்க வேண்டும், சிந்திக்கணும். நான் யாரையும் தாக்கப்படவில்லை, இறைவசன வார்த்தை சொல்லுகிறேன். இது உலக நிலையிலே போகக்கூடாது. ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு கருத்தாய் கொண்டு வரணும். அவர்களுக்கு ஏற்றபடியான கருத்திலே கொண்டு போகக்கூடாது, அவளுக்கு ஏற்றபடி கொண்டு வரணும். நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அந்த தீர்ப்பு 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 13 வசனம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு நாளிலே அதெல்லாம் சுற்றறிக்கப்பட்டும் எதுதான் முடிய நினைக்கிறது. அந்த 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். பாருங்க, அந்த வசனம் இருக்கு, தாம் கட்டியது நிலைத்திருக்கும் என்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். அதற்கான கூலி இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தி அறிவிப்பன் பணியில் எல்லாருக்கும் ஏற்றபடியான கருத்தை நான் சொல்றதும் இருக்குது. அப்படி சொல்லி அப்படி பயன்படுத்தி மாறாக இறைவசன வார்த்தை சொல்லி ஆத்துமாக்களை கட்டி எழுப்புகின்ற ஒரு நிலை கொண்டு வரணும். அது அந்த ஆத்மாக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது, தீப்பிழம்பின் நடுவிலே வந்து அவர் கடந்து வருகிற பொழுது என்னோடு கூட 1000 ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு நற்செய்தி காரியமாக இருக்காது. அதுதான் மிக முக்கியமானது. இறைவசன வார்த்தை கட்டப்படணும். இந்த பொல்லாத உலகத்திலே பார்க்கிற பொழுது மக்கள் இறைவசன வார்த்தையை கேட்பார்கள், அப்படி போயிடுவாங்க. அதனால்தான் மத்தேயுல நீங்கள் குறிச்சுக்கிடுங்க, மத்தேயுல 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. மத்தேயு 7:24 கற்பாறைமையிலே கட்டப்பட்ட வீடு, காற்று வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, ஒன்றும் அழிக்கப்படவில்லை என்று. அந்த கிறிஸ்து இயேசுவின் மேலே கட்டப்படணும். இறை வார்த்தை என்கிற நிலையிலே கொண்டு வந்து கட்டணம், இறை வார்த்தையும் தூய ஆவியும் கொண்டு கட்டணம் கட்டப்பட வேண்டும். அப்பொழுது அந்த கட்டடம் அசைக்க முடியாது, ஒன்று முடியாது, விழுந்து விடாது.
இறைவசன வார்த்தையோடு கொண்டு போகணும் பிரியமார்களே. இப்படி கொண்டு போகிற பொழுது ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்துகிற நிலையிலே கடந்து செல்லும் பொழுது தக்க கைமாறு கிடைக்கும். விதைக்கிறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினாலும் அல்ல, விளை செய்கிற அவராலே. ஆனால் அவரவர்கள் செயலுக்கேற்ற கைமாறை அவர் கொடுப்பார். இந்த வார்த்தையோடு நான் பிரியமானவர்களே, இந்த ஆத்மா ஆதாய நிலையை நான் கொண்டு வருவது எதிர்க்காங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்குது இல்லை, அதை விட்டுட்டு கொண்டு வந்து எதிர்க்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியில் அவர் சொல்லுவார். மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 26-27 சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இருக்கு. மத்தேயு 6 மத்தேயுல 16ஆம் அதிகாரத்திலே 26-27 முதல்ல 26 படிக்க பார்க்கலாம். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாருங்க, எதை கொடுப்பார். 26 என்ன சொல்லு? ஆத்மா, இந்த ஆத்மா வாழப்பட வேண்டும், இந்த ஆத்மா நிலைத்திருக்கப்பட வேண்டும். அதுதான் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆத்மாவுக்கு ஏற்பட்டால் அது என்ன? இந்த ஆத்மாவை நாம் வாழ்த்தி கட்டி எழுப்பணும், பரிசுத்த நிலையை கொண்டு போகணும். அதுதான் மிக முக்கியமாக வெளிய மற்றபடியான காரியங்கள் உலகப்பரமான நிலையில் அல்ல. அழகான செயல்படுக்கு உலகையெல்லாம் திறந்தாக்கி கொண்டாலும் ஆத்மா கண்டுக்கும். இன்றைக்கி நிறைய காரியங்கள் என்னென்னமோ காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் இல்லை. மாறாக மக்கள் மீட்படையணும், கிறிஸ்துக்குள் வர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து போகணும். விண்ணகம் மட்டுமாய் அவர்களை கொண்டு போகப்பட வேண்டும் என்று நாம் ஊழியம் காரியங்கள் செய்யணும். அதுக்கு தகுந்தார் கைமான். நான் பெருமையாக நான் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். பெரிய என்னை எப்படி பேசுகிறான்னு எனக்கு தூயான் உணர்த்துக்கிறது தான் இருக்குது. என்னை கடந்த 31 வருடமாக வழிநடத்துகிற ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியம் கொண்டு பாருக்கும். இதை நான் சொல்லுகிற பொழுது அப்படியே பார்க்கணும். அந்த 16ஆம் அதிகாரத்தில் 26ஆம் படித்தீங்க இல்லவா? அடுத்து 27 படித்து பாருங்க. மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். மானிட மகன் மகாசுடு வரப்போகிறார். அந்த ஆணுடைய 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்க இந்த காலகட்டம். அவர் வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது, வானத்தின் மத்தியில் வருகிற பொழுது எத்தனை ஆத்துமாக்களை நான் கொண்டு போகிறேன், எத்தனை ஆத்மாக்களை கொண்டு போக முடியும் என்று கொண்டு போகணும். அந்த ஒரு நிலையோடு கூட செயல்படுவது. அதுக்கு தகுந்த மாதிரி கர்மம் இருக்கும். 10 பேரை நான் கொண்டு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி கைமாறு, 20 பேர் கொண்டு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி கைமாறு. இந்த உலகத்தில் பெரிய நிலையெல்லாம் போட்டிருக்கலாம், இல்லை. மாறாக மேலே கொண்டு போகிறாங்களே அந்த ஆட்களை வைத்தான் அவர்களுக்கு கைமாறு கிடைக்கிறது. இந்த நிலையை வைத்து, இந்த கருத்தை வைத்து நாம் ஆன்மீக நற்செய்தி அறிவிப்பண்டிலை கடந்து போகணும். எனக்கு தூயான் உணர்த்துகின்ற நிலை இதுதான் நடப்பித்து வருவது. அதுதான் எனக்கு என் அன்பானவர்களே, நான் அடிக்கடி பாடுகிற நிலையில் தான் இருக்கும். பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தார், உயிரை கொடுத்தார். அவர் வருகிற பொழுது நிறைய ஆத்மாக்களை கொண்டு போகணும். அதுக்காக நான் கிழித்து கொண்டிருக்கிறேன். வானவர்கள் சொல்லப்பட்டல்லவா, மானிட மகன் தன் தந்தையும் மாட்சிமையோடு கூட வருகிற பொழுது நான் மக்களை கொண்டு போகணும். அப்படிப்பட்ட நற்செய்தி பணியை செய்கிறவர்கள் எழும்பப்பட வேண்டும். உலகமெல்லாம் நற்செய்தி அறிவித்து ஆத்துமாக்களை அவரிடம் கொண்டு வந்து அவர்களை ஜபத்தினாலும் நற்செய்தி அறிவிப்பினாலும் கொண்டு வந்து அவர்களை அப்படியே கொண்டு போகணும். இந்த கருத்து தான் என் அன்பானவர்களே. நான் சொல்லுகிற பொழுது, இந்த கருத்தை நான் படிக்கிற பொழுது, மானிட மகன் வருவார்னு சொல்லப்பட்ட பார்த்தீங்களா, அவரவர் கைமாறு கை நடக்கும். திருவெளிப்பாட்டில் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லிடுங்க. 22ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம்
பைபிளில் கடைசி பகுதி அதுதான், கடைசி அதிகாரம். அந்த அதிகாரத்தில் 12ஆம் வசனம் படிங்க. இதோ நான் விரைவில் வருகிறேன், இதோ நான் விரைவில் வருவேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. இதோ நான் விரைவில் வர இருக்கிறேன், அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு என் கையிலே இருக்கிறது என்று அருணாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்களை கொண்டு போகின்ற நிலை நமக்கு செயல்படணும். நீங்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற நற்செய்திக்காக, நீங்கள் நற்செய்தி அறிவிப்புக்காக நீங்கள் கொடுக்கிற பொழுது கூட, ஜெபிக்கிற பொழுது கூட அதற்கான கைமாறு, ஆத்துமாக்கெல்லாம் மீட்படைப்பட வேண்டும் ஜெபிக்கிற பொழுது கூட அதுக்கான கைமாறு, அந்த நற்செய்தி அறிவிப்பு பண்ணி செய்கிறாங்களே அவங்களுக்கு உதவி செய்கிற பொழுது கூட அந்த கைமாறு எல்லாம் ஆண்டவர் தானே தீர்மாறு கொண்டு போயிட்டு இருப்பார். இந்த கடைசி வசன வார்த்தையில் நான் கொண்டு வருகிறேன். விண்ணக கைமாறு நாம் பெற வேண்டும். இந்த உலகத்திலே கைமாறு உண்டு, விண்ணக கைமாறு. இந்த உலகத்தின் கைமாறு வாழ்ந்து முடிஞ்சு போகுது. அவரை சேலை கட்ட விண்ணக கைமாறு ஆத்து மக்களை கொண்டு போகிறது தான். நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? மேரா கைமாறு பெறணும். கண்களை மூடுவோமா? தூயாவியானவர் ஆளுகை செய்து நடப்பிக்கணும்னு ஒப்பு கொடுக்கலாம். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. எல்லோரும் என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி இதயத்தை திறந்து மன கண்முன் ஆண்டவரை நோக்கி பார்த்து கரங்களை விரித்தவர்களாக அப்படியே பாடுங்க. பரிசுத்தம் நிரப்பட்டும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே. பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற நாங்கள் அனைவரும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உன்னதமான பரலோகத்தின் கைமாறை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதியாக்குவீராக. முதலாவது கடவுளையும் கடவுளை அரசியும் தேடு, மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, உன்னதத்தின் காரியங்களை பரலோகத்தின் காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய சிந்தனைகளிலே, அவருடைய தேவைகளிலே எதெல்லாம் தேவை என்று நீர் அறிகிறீரோ அவற்றெல்லாம் தாங்க ராஜா. விசேஷமாக ஆண்டவரே, இங்கே செய்தியை கேட்டிருக்கிற அத்தனை பேருமே விண்ணக வாழ்வுக்கு தகுதியாய் கடந்து வரணும் ஆண்டவரே. விண்ணக வாழ்வுக்கு கடந்து வரணும் ஆண்டவரே. ஆயிரம் ஆத்துமாக்களை ஆண்டவரை மோடு கூட கொண்டு வர கிருபை செய்தணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மக்களை நீ எழுப்பி கொண்டு வருவீராக. பாரத்தோடு கூட நான் ஜெபிக்கிறேன். சொன்னவரும் நீரே, அதை செயல்படுத்துகிற நீர் அல்லவா? உடைய வருகிற காலங்கள் மிக சமீபமாக இருக்கிற காலத்திலே செயல்படுத்த வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் இப்போது
எப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும், தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.